நாம் மேடையை சிறப்பிக்க வைக்க சேலத்திலிருந்து நம்மளுடைய இரும்பாலை விஜயன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அது ஐயாவுடைய சிறப்பு நாம் சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அறிமுகத்துக்காக நாம் என்னால் முடிஞ்ச கருத்துக்களை அவரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் அதாவது நான் முதல் சங்கம் ஆரம்பிக்கும் போது எனக்கு உற்ற துணையாக இருந்து ஆரம்பித்து வச்சவர் அவர். நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அதாவது நான் சொல்லும் போது அதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் வேணும்னா ஒருத்தர்கிட்ட கேட்பேன். நம்ம அது கேட்ட மாதிரியே நீ செய்யுங்க, என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரிங்களா? உதவி பண்ணுறாருங்கிறது இல்லை, அந்த ஊக்கத்தொகையான வார்த்தை இருக்குது இல்லைங்களே, அந்த வார்த்தை தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இல்லைப்பா என்னால் முடியாது, நீங்கள் பார்க்கணும் செய்யுங்களா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போவே அது அந்த முடிவு கைவிட்டிருப்போம். நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அந்த இடத்துல ஆணி வேறா நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அதனால என்றைக்கும் அவங்களை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து திருநெல்வேலியில் போய் அவருடைய ஃப்ரெண்டு அதாவது கணின் ஐயா சந்திக்கிறதுக்காக இங்கேருந்து போய் அவர்கிட்ட அன்னைக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்தா அன்னைக்கு தங்கபாண்டி ஐயாவும் அந்த மீட்டிங் வந்திருந்தாங்க. அவருக்காக அங்கே போனோம். ஆனால் அன்னைக்கு கணின் ஐயாவை வர வச்சது ஐயாவுக்கு தான் சேரும் கண்டிப்பாலுமே. ஆனால் கணின் ஐயா வந்து அவருடைய மாலையை ஏற்றுக்கிட்டு அந்த மாலையை எங்களுக்கு போட்டு சிறப்பிச்சார். சரிங்களா? இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறது அல்ல, யாருக்கு நம்ம கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது அல்ல, அது பிரபஞ்சம் முடிவு பண்ணுறது. சரிங்களா? அவங்க ஜோதிட கருத்துக்களை அருமையாக பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதாவது வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உண்மையாலுமே நான் வர சொன்னேன் இந்த வாட்டி. சரிங்களா? ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் நிறைய மேடையில் பேசுகிறாரு ஆர்வமாக, அதாவது இவ்வளோ வயசுலையும் ஆர்வமாக வர்றது தான் பெரிய விஷயம், மற்றது எல்லாம் அப்புறம். சரிங்களா? எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நேசிக்கிறாங்களோ அவங்க இப்போ சொன்னாங்க என்னுடைய ஆரம்ப காலத்தினுடைய சிசிய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரு? ஆறுமுக ஐயாவை. இன்னைக்கு அவருக்கு 4 பேர் சிசி இருக்கிற அளவுக்கு அவரை குருவா சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுதான் ஐயாவுக்கு கிடைச்ச புகழ். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கும். இப்ப அவரு 4 பேர்த்த பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து எனக்கு என்னுடைய குருநாதர் இவரு அப்படின்னு அறிவுப்படுத்துற இடத்துல இருக்கிறான்னா என்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு சொல்ல வைக்குதா இல்லையா? அதுதாங்க வெற்றி. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுங்க. அப்ப அந்த வெற்றிக்கான அடையாளமா வந்திருக்காங்க. அவங்க வருக வருகை என வரவேற்று அவங்களுடைய ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். அதாவது ரவிச்சந்திரன் ஐயா தலைமையிலையும் ஜெயவேல் ஐயா தலைமையிலையும் விஜயன் ஐயா அவங்களுடைய ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண வருகிறாங்க. வருக வருகை என வரவேற்கிறேன். ஹலோ, வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் 24வது மாதாந்திர கருத்தரங்கம் கொல்லிமலையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம திருத்திரிப்பூண்டியில் நடத்தினார், நாகப்பட்டினத்துக்கு பக்கமாக. அப்போ திருத்துறைப்பூண்டி அப்போ 2 மணிக்கு நைட்டில் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு எங்கள் சேலத்தில் 5:30க்கு பஸ் ஏறி 3 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன். ஆமாங்க, மத்தியானம் தான் போய் சேர்ந்தேன். அப்போ இந்த தப்ப என்ன சொன்னார்னா நேரத்திலே வாங்கினார். இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு புறப்பட்டு சோளக்காட்டுக்கு வந்தேன். சோளக்காட்டில் என்னுடைய மாணவர் இருக்கிறார், அங்கே போய் பாருங்க, இங்கே சுகர்நாடியில் ஜோதிடம் சொல்லித்தர பண்ணு போட்டுக்கிறார். அங்கே வந்து இறங்கி அவரும் சொல்லிட்டார், இங்கே வாங்க, அங்கே குளிச்சுட்டு மத்தியானம் உணவு சாப்பிட்டு உங்களை காரில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி விட்டுட்டாங்க போயிட்டார் என் மாணவர் கண்ணன். அப்போ இந்தமாரி ஐயா ஜெயக்குமார் ஐயா சொன்ன மாரி ஜோதிடத்தை 3 நேரம் உணவாக நம்ம கொள்ளணும், மூச்சு காற்றாக கொள்ளணும், 24 மணி நேரம் ஜோசியமாக இருக்கணும். இதுதான் ஜோதிட தேடுதல். சரி, மேட்டருக்கு வந்துடலாம். இப்போ நிறைய அவங்களுடைய பாணியில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு எடுத்துக்குவாங்க. ஒரு லட்சியத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடத்தில் பேசுகிறாங்க. அப்படி தான் பேசணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கரைச்சிக்கிட்டு குழப்பவே கூடாது. உங்களுக்கு என்ன பிரபஞ்சம் கொடுத்துருக்குது அந்த முறை எடுத்துக்கங்க. ஐயா ஆறுமுகம் ஐயா கேபி எடுத்துக்கிட்டாரு, ஐயா ஒருத்தர் சந்திரநாடி எடுத்துக்கிட்டாரு, நான் சுகர்நாடி எடுத்துக்கிட்டேன், ஐயா ஒருத்தர் பாரம்பரியம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுக்கவே கூடாது, அது தப்பாயிரும். அப்படி நான் வந்து அனைத்து முறையும் இப்போ சொன்னார்ல கேபி படித்தேன். நம்ம காஞ்சிபுரத்தினுடைய அவருடைய குருநாதர்கிட்ட நானும் போய் கேபியும் படித்தேன். எல்லா முறையும் நானும் படித்தேன். படிச்சுட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாமக்கோல் பிரசன்னு சொல்லி ஒருத்தர் போட்டார், எல்லாமே படித்தோம். ஆனால் பலன் ஏதாச்சும் சொல்ல முடியுதான்னா கொஞ்சம் பெசுகுது. பலன் எதில் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது
சுகர் நாடியில் நான் கண்டறிஞ்சேன். அந்த முறை மட்டுமே நான் பயணிக்கிறேன். சரி, இப்போ அந்த முறையில் என்னென்ன பலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. 2025 வருஷம், போன வருஷங்க 2025 புத்தாண்டு பலன் சொல்கிறதுக்காக புதிய தலைமுறை சேனலில் எங்களை ஒரு 10 பேரை கூப்பிட்டாங்க. நான், எங்கள் பாலாசிகாசன் சேலத்தில் இருக்கிறாரு, கணீர், மதுரைக்கார், இது 10 பேரை கூப்பிட்டு இந்த மாதம் இந்த வருஷம் ஆண்டு விழாவில் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ராசி பலன், அந்த ராசி இருக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல்வாதிகளுடைய நீங்கள் செலெக்ஷன் பண்ணீங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரை. நான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கேட்டாங்க, அவங்கள நீ செலக்ட் பண்ணீங்களா, அவங்களுடைய ஜாதகம் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 22/6/1974 காலையில் 8:25 அவர் பிறந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது அவங்க அம்மா, என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி 2025 ஆண்டு விழாவுக்கு போய் மாதம் புத்தாண்டில் தமிழ் வருடப்பிறப்பு, இங்கிலீஷ் வருடப்பிறப்பு, தீபாவளி இந்த மாதிரியெல்லாம் கூப்பிட்டு ராசி பலன் பேசுவான். ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் 2025 ஒவ்வொரு அரசியல்வாதிகள் எடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே பேசினாங்க. நான் மட்டும் சொன்னேன், இந்த நாட்டில் அடுத்த முதலமைச்சர்னா விஜய் மட்டும்தான் உட்காருவார் அப்படின்னு 2025 போய் சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா புதிய தலைமுறையினுடைய நெறியாளர் வேதவள்ளி நீங்க போடுங்க, MKS அஸ்ட்ரோ டிவின்னு போடுங்க. என்னோட யூடியூப் சேனல்ல அங்க நடந்த சமாச்சாரத்தை எனக்கு அனுப்பி நான் போட்டிருக்கிறேன். போய் பாருங்க. 2025 விஜயை பத்தி விஜயன் பேசுவார்னு சொல்லி அந்த அம்மா சொன்னிச்சு. அந்த அம்மா சொன்னதுனால அந்த விஜயோட ஜாதகத்தை எடுத்தேன். அவருடைய ஜாதகத்தில் பலம் இருக்கிறது சொல்லி அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி அவர் முதலமைச்சர் ஆகிறார். சரி, எப்படி முதலமைச்சர் ஆவார்? இப்போ என்னுடைய மாணவராக இருக்கட்டும், என்னுடைய நண்பனாக இருக்கட்டும், ஆறுமுகையா பேசினார். லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் தான் 10ஆம் பாவம் பலம் பெற்றா வெற்றி பெறுவாய். லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் தான் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தா நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அதை கட்டி காக்க முடியும்னு சொன்னார். சரி, லக்கணம் பலம் பெற்றிருக்குதா, லக்கணம் பலம் பெற்றிருக்குன்னு அந்த லக்கணம் எப்படி பலம் பெறுது அப்படி சொல்லும் இல்லைங்களா? அது ஒரு அந்த விஜய் ஜாதகத்தில் சொல்லியே சொல்றேன். எப்பவுமே சார் லக்கணம் பலம் பெறும். லக்கண புள்ளி போகுது, லக்கண புள்ளி ஒரு காலில் உட்காரும் இல்லையா, அந்த லக்கணம் உட்கார்ந்த நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் உச்சம் பெற வேண்டும். நீங்க இது ஒரு பாயிண்ட் கேட்குறீங்க, 24 காரகம் இருக்குது. எத்தனை காரகம் இருக்குது? லக்கணம் லா போட்டோம்னா லக்கண புள்ளி உட்கார்றது ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும். அந்த நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் உச்சம் பெற வேண்டும். ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுக்காதீங்க. 24 காரகம் இருக்குது, 24 தொடர்பு இருக்குது. அப்பதான் அந்த லக்கணம் பலம் பெற்றுச்சா பலம் இல்லாமா அப்படி கண்டுபிடிக்க முடியும். நான் விஜய் ஜாதகத்தை சொல்லி சொல்றேன் பாருங்க. ஒரு லக்கணம், என்னுடைய லக்கணம் நான் துலா லக்கணம். லக்கணத்து 3ஆம் சித்திரை 3ஆம் பாதம். அப்ப லக்கண புள்ளி வர்க்கோத்தம் பெறுதா? லக்கணாதிபதி வர்க்கோத்தம் பெறணும்ல, லக்கணாதிபதி வர்க்கோத்தம் பெற்றிருக்குது. அப்ப லக்கணம் என்பது லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடாது. இது பலவீனப்படும். லக்கண புள்ளி ஆரம்பத்தில் சந்தியில நம்ம காலபுருஷத்துக்கு வரும். மீனத்திலிருந்து லக்கண புள்ளி உள்ள வரும்போது 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரியில லக்கண புள்ளி இருக்கக்கூடாது. 29 30வது டிகிரியில இருக்கக்கூடாது. அடுத்தது அசிவினி 1, அசிவினி 2, பரணி 2, பூர 2, பூராட 2. சொல்ல போனா அசிவினி 1, அசிவினி 2, பரணி 2, பூர 2, பூராட 2. கேதோட நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதோட நட்சத்திரம் 1 2 நிற்க கூடாது. லக்கண புள்ளி பரணி பூரம் பூராடத்துடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடாது. ஒரு பாதத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 பாதமும் வேலை செய்யாது. பரணி 2, பூர 2, பூராட 2, அதில் ஒரு லக்கணம் இருந்தாலும் 9 கோள்கள் இருந்தாலும் அது கூழு முட்டை. ஏன்னு கேட்டீங்கன்னா லக்கணம்
பரணி 2லயோ பூர 2லயோ பூரா 2ல இருந்தா அம்சத்துல அந்த லக்கணம் எங்க இருக்கும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். எங்க இருக்குங்க? கண்ணில இருக்கும். அப்ப அந்த லக்கண புள்ளி நிக்குது பாத்தீங்களா, அது சுக்கிரனா மாறி நிப்பாரு. அமிஷத்துல நீசமா போயிருவாரு, மிருத்யுபாகையும் போயிருவாரு. லக்கண புள்ளி லக்கணம் நிக்கிற இடம் ராசியில இருந்து நவம்சத்துல 6லயும் 8லயும் இருக்கக்கூடாது. அப்ப பரணி 2ல இருந்தா மேசத்துல பரணி 2ல லக்கண புள்ளி இருக்கும், லக்கணம் இருக்கும். அம்சத்துல கண்ணியில இருக்கும். 1 6ங்கிறது மிருத்யுபாகை. பரணி 4 அதுவும் 8 1 8 இது மிருத்யுபாகையா போயிடும், ஒண்ணுக்கும் உதவாத போயிடும். அப்ப இப்ப 0 சந்தியில 1 டிகிரியிலேருந்து 5 ஒரு 0லேருந்து 1 டிகிரி இருக்கக்கூடாது. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் கூடாது, அஸ்வினி 2ஆம் பாதத்தில் கூடாது, பரணி 2ஆம் பாதத்தில் கூடாது. அடுத்தது ஒரு லக்னாதிபதி ஏதோ ஒரு நட்சத்திரம் இருந்தோ அந்த கிரகமா எடுத்துக்கலாம். அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி வேதகன் கால் வாங்கக்கூடாது. இப்ப பரணி நட்சத்திரத்தில் இருக்குது, அது 4 பாதத்தில் எந்த பாதத்துல பார்த்துக்கலாம். பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு வேதகன் யாரு? சூரியன். சொல்லுங்க. அப்ப நீங்க பாருங்க, ஒரு லக்கண புள்ளி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா அந்த நட்சத்திர அதிபதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வேதகன் யாருன்னு பார்க்கணும். பரணிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரன் வேதங்காலில் இருக்கக்கூடாது. அப்ப இங்க பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் அந்த லக்கணம் உட்காந்த நட்சத்திராதிபதி சுக்கிரன் போய் சூரியங்காலாகிய கார்த்திகை 1ஆம் பாதம் உத்திரம் 1ஆம் பாதம் உத்திராடம் பாதத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்க பஞ்சாங்கத்தில் பாருங்க, ஒரு கிரகம் வேதகன் காலில் இருக்கக்கூடாது மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிறாங்களா? விளக்கம் சொல்லவில்லை. ஆனா நான் இங்க சுகர்நாடியில என்ன சொல்லுதுன்னா, நீங்க வேதகன் காலில் கூட இருக்கலாம், அந்த வேதகன் பலம் பெற்றால் அந்த சுக்கிரன் கெட்டு போயிடும், சுக்கிரனுடைய காரகம் அத்தனையும் கெட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணா, ஒரு கிரகம் வேதங்கால் இருந்தா வேதகன் 3 6 8 12 இந்த சந்தியில மிருத்யுபாகையில கெட்டு போயிடணும். அப்ப சுக்கிரன் பலமாயிருவார். இந்த மாதிரி ஒரு 24 காரகம் அந்த அவங்க ஆர்மையாட்ட கொடுத்துருக்கீங்க ஒரு நோட்டு புக்கு, அதில் எழுதிருக்கிறேன். லக்கணம் நின்று பலம் பெறத்துக்கு 24 வகை இருக்குது, பலவீன பெறத்துக்கு 24 வகை இருக்குதுன்னு சொல்லி அதில் இருக்குது. இப்படி எல்லாம் நீங்க லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி பலமா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா, ராசி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றா மட்டும்தான் அந்த ஜாதகன் ஆளுமை திறமை. லக்கணங்கிறது அகம், ராசி என்பது உடல் புறம். எங்க ஐயா சொன்னார்ல, அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு. அப்ப இப்படி லக்னாதிபதி ஆகியவர் ஜீவன், இந்த உயிர் மூச்சு வாங்குறது, இப்ப இதெல்லாம் 3 பலமா இருந்தா தான் ஆளுமை திறமை. அந்த 3 பேரும் பலம் பெற்றதுக்கு 24 விதத்துல கொடுத்துருக்கிறேன். அந்த சுகநாடி என்ன ஜோதிட ரகசிய புக்கில் 24 பலம் பெறுதா பலவீனப்படுதா அப்படிங்கிறத அந்த புக்கில் இருக்குது. அப்ப நம்ம பலம் எப்படி கிரகம் பலம் பெறுங்கிறத காட்டுறோம். சரி, இப்ப விஜய் சாத்துக்கு வந்தார். இந்த அடிப்படையில் அவர் கடக லக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரம், லக்கணம் சனிக்கால், சனி அங்கேயே, சனி உங்களுக்கு 12 இருக்கிறார். நீங்க 22/6/1974 காலை 8:35 போட்டு பாருங்க. கடக லக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரம். லக்கணம்ன்றது பூசங்காலில், அந்த பூசத்துக்கு அந்த லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி சனி லக்கணத்துக்கு 12ல, அவரு திருவோதரை காலில், ராகு 5ல உச்சம். இப்ப லக்கணம் பலம் பெற்றுக்குச்சா? அப்ப உடலாதிபதி ஆகிய சந்திரன் பூசங்காலில் சனிக்காலில், சனி 12ல ராகு காலில், ராகு உச்சம் பெற்றுக்குச்சா? இப்போ லக்கணாதிபதியும் பலம் பெற்றுக்குச்சு, ராசியாதிபதியும் பலம் பெற்றுக்குச்சு, அகமும் புறம் பெற்றுக்குச்சு, புறமும் பலம் பெற்றுக்குச்சு. அப்ப அவன் ஆளுமை திறமை படைச்சவன். அப்ப இப்ப 3மே பலம் பெற்று தான் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற காலத்தில் இருக்குது. முன்ன சொன்னார் இல்லையா, 5ஆம் பாவம் தான் அரசியல், 5ஆம் பாவம் தான் ஆள் மனசு, 5ஆம் பாவம் தான் படிப்பு அப்படின்னு சொன்னார்ல. 5ஆம் பாவத்தில் ராகு உச்சம் பெற்று, ராகு சனிக்கு அல்லகுது. அப்ப சனியும் ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பலம் பெற்றுச்சு. அதான் சொல்லுவாரு, அந்த ஒரு படத்துல சொல்லுவாரு, எதிரி நீ சாவறதால நான் தான் டிசைட் பண்ணா, நான் சாவறதால நான் தான் டிசைட் பண்ணும்பாரு. அப்ப இந்த 3ம் பலம் பெற்றா மட்டும்தான் அவர் நினைச்சது நடக்கும். அப்ப இங்க அரசியல் பேசவில்லை, நம்ம ஜோதிடத்தை மட்டும் ஆய்வு பண்றோம். அதனால தான் தனிச்சு நின்னார்.
50-60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இரண்டு கட்சிகளையும் தண்ணி கொடுக்க வச்சுட்டு இன்னைக்கு தனி மெஜாரிட்டியில் உட்காந்து இன்னைக்கு சிஎம் ஆயிட்டார். இப்போ லக்னம் பலம் பெற வேண்டும், ராசி பலம் பெற வேண்டும், லக்னாதிபதி பலம் பெற வேண்டும். 10ஆம் பாவம் அவருக்கு பாருங்க, கடக லக்னத்துக்கு 10ஆம் பாவம். நீங்க எல்லாமே எங்க ஆறுமையா கூட சொன்னாரு 10ஆம் பாவம் தான் தொழில், 10ஆம் பாவம் தான் தொழில். அப்படி அல்ல, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் தொழிலை கொடுக்கும். பொதுவாக இன்னொன்று சொல்றேன் பாருங்க, உங்க லக்கணத்தை கூட வச்சுங்க, உங்க ஜாதி சன சொந்த பந்த லக்கணத்தை வச்சுங்க. லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அந்த தனக்கு 6-8 இருந்தா அவன் ஒரு கூலி வேலைக்கு தான் போவான், முதலாளியா இருக்க மாட்டான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்ல, விளக்கமா சொல்லணும். பழம் இது வாழைப்பழம் உரிச்சு கொடுக்கணும். கடகத்துல லக்கணமா விழுந்தா 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு மேசத்துக்கு, பொதுவாக மேசத்துக்கு கன்னியிலையும் விருச்சகத்திலையும் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகன் ஒரு கூலி வேலைக்கு தான் போவான், முதலாளிங்கிற ஸ்தானத்தை அடைய முடியாது. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் தனக்கு 6-8க்கு போனாவே பலன் இழந்துரும். சந்திரனையும் அது மாதிரி பார்த்துங்க, சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், துலாலையும் தனுசுலையும் போகக்கூடாது. குருவையும் பார்த்துங்க, ஒரு ரூட் போடுறேன், நீங்கள் 9 கிரகத்துக்கு ரூட் போட்டுங்க. இப்போ இந்த மாதிரி 10ஆம் பாவத்தில், அப்போ கடகலக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருக்கு? அவருக்கு சூரியன் 12 இருக்குது. ராகு உச்சம். சூரியன் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன் பலம் பெற்றால் அந்த ஜாதகன் அரசியல் சிஎம் ஆயிடுவான். அப்ப அவருக்கு சூரியன் பலம் பெற்று உச்சாதிபதி காலில் இருக்கிறதுனால அவர் தான் சிஎம் ஆனார். அப்போ இந்த 2025 இந்த அடிப்படையை வச்சு தான் அவர் சிஎம் ஆவான்னு சொன்னேன். அவர் சிஎம் ஆகிட்டார். இப்படி ஏங்க பலமான ஜாதகமா, கோடீஸ்வரன ஜாதகமா, அரசியல்வாதி ஜாதகமா, நம்ம ஊரில் உலகத்தில் வெற்றி பெற ஜாதகமா, எல்லாமே வந்து ஜாதகம் பார்த்து சொல்லலாம். எல்லாமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்களா? எல்லாமே ஜாதகம் நல்லா இருக்கணும் ஜாதகம் பார்க்க வருவாங்களா? உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறது வரையும் யார்? வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், துயரம், கஷ்டத்தை படுறதுதான் வருவான். அப்ப இதுல இன்னொன்னுங்க, லக்ன பாவத்தையும் பலம் பெற்று இருக்க வேண்டும். ஆயுள் பாவம் 8ஆம் பாவமும், 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் என்ன பாவம்? 3-8 பலமா இருக்க வேண்டும். ஆயுள்காரகன் சனி பலமா இருக்க வேண்டும். லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி பலம் இருக்க வேண்டும். அவனுக்கு தான் ஆயுள் நீண்ட ஆயுள். அப்ப நாம ஆயுளை பத்தி சொல்லணும்ல. நீங்க எத்தனை பேரு இந்த ஜாதகனுக்கு இத்தனை 100 வருஷம், 75 வருஷம், 80 வருஷம் ஆயுளை நிர்ணயிச்சு நீ சொல்லிங்கன்னு எனக்கு தெரியுமா தெரியாதோ? நான் சொல்றேன், இந்த ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்தால் இந்த ஜாதகன் இத்தனாம் தேதி இத்தனாவது மாசத்துல இறந்துருவான் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். அந்த நாளில் இறந்து கண்ணீர் அஞ்சில் விட்டுறாங்களே, அதை பிடிச்சி பேஸ்புக்கில் கூட போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஜாதகம் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, நீங்க பார்த்து இந்த ஜாதகன் இன்ன தேதியில செத்துருவான் அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லலாம். சோசிகார் சொல்லலாம்ல? சொல்லும்ல. சரி, ஒரு டேட்டா பர்த் சொல்றேன் கேளுங்க. இந்த டேட்டா பர்த்தை வேணும்னா எங்க அருமை ரவிச்சந்திரன் ஐயா அதில் போடலாம். போடல. நான் ஒரு டேட்டா பர்த் சொல்றேன், போடுங்க. ஓப்பனா தான் சொல்லணும். நீங்க மரணத்தை ஓப்பனா சொல்லாம இருந்தா இருங்க, நான் சொல்லுவேன், நீங்க சொல்லாதீங்க. இருங்க. மரணத்தை நீ இல்ல மரணத்தை நீ சொல்லாதீங்க. எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அறுக்கிறவங்க அருவாளை பழிச்சு கணக்காத்தான் இருக்கும். நான் சொல்றேன், இந்த ஜாதகன் சரி, இந்த ஜாதகன் என்னைக்கு எப்போது மரணிப்பாங்கிறத நான் போடுறேன்னு சொல்லுங்க. 12 போடுங்க. 12/7/1963 12/7/1963 3:45 PM கரூர்னு போட்டுங்க. என்ன லக்கணம் வருதுங்க? போடுங்க. இது போடல கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பீஸ் கொடுங்க. அவர் அதை பார்த்து போட்டு நான் சொல்றேன். சரி, நான் சொல்றேன்.
12/7/1963 3:45 PM கருன்னு போட்டுங்க. லக்கணம் விருச்சிக லக்கணம். லக்கணம் விருச்சிக லக்கணம். 2ல கேது, 3ல சனி, 5ல குரு சந்திரன், 8ல் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 10ல செவ்வாய். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் போட்டுங்க. நவம்ச கட்டம் அதே விருச்சிக லக்கணம், அதே 2ல கேது, 3ல சுக்கிரன், கும்பத்தில் குரு, ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், தனுசுல கன்னியில சனி பகவான். போட்டுட்டீங்களா? சரி போட்டுங்க. செவ்வாய் தனுசுல இருக்குது உங்களுக்கு. எங்க ஆசா அவங்க கொடுத்த அப்படி இருக்குது. சரி, இது நவாம்ச கட்டம் போட்டுக்கிட்டீங்களா? அவர் பிறந்தது வந்து சனி திசையில். அவர் விருச்சிக லக்கணம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், 1ஆம் பாதம். அவருக்கு சனி திசை 17 வருஷம் 7 மாதம் 1 நாள். இன்னைக்கு வயசு அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 62 வருஷம் முடிஞ்சு 63ல் 10 மாதம். நான் பார்க்கும்போது இன்னைக்கு 2 நாள் சேர்த்து கொடுக்கலாம், 4-5 நாள் சேர்த்து இருக்கலாம். அப்போ இப்போ இவருக்கு வந்து சனி திசை 17 வருஷம் முடிஞ்சா புதன் திசை ஒரு 17. புதனும் சனியும் 17 எவ்வளோ ஆச்சுங்க? 34. கேது ஒரு 7, சுக்கிரன் ஒரு 20. சூரியன் திசையில் ராகு புத்தி நடக்குது. சூரியன் திசையில் ராகு புத்தி நடக்குது. இந்த சூரியன் திசையில் ராகு புத்தி நான் பார்த்த தேதி வந்து அந்த ஜாதகனுக்கு 12ஆம் தேதி பார்த்தேன். இன்னும் என்ன தேதிங்க? இப்போ 12ஆம் தேதி பார்த்தேங்க பாரு, எழுதி வச்சுக்கிறேன். 12ஆம் தேதி பார்த்தேன். 23 இன்னைக்கு 12ஆம் தேதி ஜாதகம் பார்த்தோம். அதனால தான் அவருக்கு வந்து 62 வருஷத்தில் 62 முடிஞ்சு 63ல் 10 மாதம் 00ன்னு போட்டுக்கிறேன். அவருக்கு நான் பார்த்தது 12ஆம் தேதி. இந்த ஜாதகன் 10ஆம் தேதி இறந்துருவான்னு சொல்லிட்டேன். இறந்துட்டார். இதை சொல்லக்கூடாது. வந்தாங்க உங்கள் இந்த ஜாதகம் பார்த்தவங்க, அவங்க லேடிஸ், அவங்க சம்சாரம் பார்க்குறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் 100 வருஷத்துக்கு இருப்பார், நல்லா இருப்பார்னு சொல்லிவிட்டீங்களா? நீங்கள் சொல்லிக்கிங்க. அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகனுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய திசை புத்தி விதி வந்திருக்குதா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மரணத்துக்கு 100 விதி இருக்கு. மரணத்துக்கு 100 விதி இருக்கு, ஒரு விதி இல்லை. மரணத்துக்கு 100 விதி இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 1-8 தொடர்பு, 1-8 தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகனுக்கு அந்த திசை புத்தி மரணத்தை கொடுக்கும். 1-8ங்கிறது லக்கணங்கிறது ஜாதகர், 8ங்கிறது ஆயில. 2 பக்கம் கவத்தை முடிச்சு முறுக்கி இழுத்தீங்கன்னா டப்புன்னு எத்துக்கும். 1-8 மரணத்தை கொடுக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் 8ல் இருக்குதுங்களா? 8ல் இருக்குது. அந்த சூரியன் யார் காலில் இருக்குதுங்க? குருவோட காலில் இருக்குது. அந்த குரு யார் காலில் இருக்குதுங்க? அந்த குரு புதங்காலில் இருக்குது. அந்த புதனும் 8ல் இருக்குதுங்களா? இருக்கு. இப்போ திசாடாத 8க்கு போயிட்டார். அடுத்தது புத்தி, ராகு புத்தி. ராகு 8ல் இருக்குது. ராகு யார் காலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரும் குரு காலில் இருக்கிறாரு. குருவும் 8க்கு வந்துட்டார். இப்போ செவ்வாய் யார் காலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி செவ்வாய் யார் காலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் காலில் இருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் காலில் இருக்கிறார். அந்த சூரியன் 8. ஒரு ஜாதகத்தில் 1-8 தொடர்பு இருக்கா? 1-8 தொடர்பு. திசாநாதனுக்கு 1-8 தொடர்பு, புத்திநாதனுக்கு 1-8 தொடர்பு. அந்த திசாநாதன், அந்த திசை புத்திநாதன்ல அவர் இறந்துருவார். சரி, 1-8 அப்படின்னா 8ங்கிறது விபத்து. 8ங்கிறது விபத்து. இந்த ஜாதகன் வண்டியில் போய் ஒரு விபத்தில் சிக்கி கோமா டேஜுக்கு போய் 30 லட்சம் செலவு பண்ணி அந்த சொல்லி 2 நாள் கழித்து இறந்துட்டாங்க. அப்போ மரணத்துக்கு இத்தனாயிரம் விதி இருக்குது. அடுத்தது இன்னொன்று சொல்கிறேங்க, இல்லைங்க, இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன். அதை எப்போ இறப்பான்னு சொல்லிக்கிறேன். யாருக்கு? எங்கள் ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு வேணும்னா அவங்க ஜாதகம் நம்பர் தரேன், நீங்கள் போய் கேட்டுங்க. இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஜாதகம் இந்த தேதியில் இறப்பான்னு நான் சொல்லிக்கிறேன். அவர் இறப்பார், அந்த தேதியில் இறப்பார். நீங்கள் வந்து அந்த இறக்கிறதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணியோ பூசை பண்ணியோ காப்பாற்ற முடியாது. இப்போ சொல்லக்கூடிய ஜாதகம் மெட்ராஸில் கோடம்பாக்கத்தில் பிராமணர் ஐயர் தான் ஜாதகம் பார்த்தாங்க. ஐயர்கிட்ட அவங்க பார்த்தாங்க. அந்த ஜாதகத்தை சொல்கிறேங்க கேளுங்க. 12
4/1955 2:16 PM சென்னைன்னு போட்டுங்க. 12/4/1955 2:16 PM சென்னை. 12/4/1955 2:16 PM சென்னையில் பிறந்துகிறார். இவர் என்ன லக்கணம்? ரவிச்சந்திரன் ஐயா என்ன லக்கணம்? கடகம் தான் வருது, அங்க சிம்மனும் இல்லை. இவர் கடக லக்கணம். அது நீங்க ஏதோ ஒன்று போட்டு கடக நான் என்னுடைய சாப்ட்வேர்ல போட்ட கடக லக்கணம். லக்கணத்துக்கு 4ல் சனி, 5ல் சந்திரன், 6ல் ராகு, 8ல் சுக்கிரன், 9ல் சூரியன் புதன், 10ல் செவ்வாய், 12ல் கேது குரு. வந்துருச்சுங்களா? ரைட். அம்சகட்டம் மீன லக்கணம். லக்கணத்துல செவ்வாய் சூரியன், மேசத்துல சுக்கிரன், ரிஷபத்துல சனி, மிதுனத்துல குரு ராகு, கேது புதனும் தனுசுல, கும்பத்துல சந்திரன். இவர் பிறந்தது புதன் திசை. 7 வருஷம் மாசம் இல்ல 4 நாள். இப்ப நடக்கும். இப்ப இவருக்கு வயசு 71 முடிஞ்சு 72 நடக்குது. அப்ப புதன் திசையில பிறந்தாரு. இப்ப நடக்கிறது ராகு திசையில சுக்கிரன் புத்தி. ராகு திசையில சுக்கிரன் புத்தி நடக்குது. நாம இந்த ஜாதகத்தை பார்க்கிறோம். இப்ப ராகு எங்க இருக்கிறாரு? 6ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. ராகு யாருடைய காலில் இருக்கிறாரு? கேது சாரத்தில் இருக்கிறார். கேது எங்க இருக்கிறாரு? 12ல் இருக்கிறார். அப்ப 6, 12 தொடர்பு இருந்துச்சு. அந்த ராகு திசை திசாநாதனுக்கு 6, 12 தொற்றுச்சு. 6, 12 தொற்றுச்சு. புத்தி என்ன புத்தி? சுக்கிரன் புத்தி. சுக்கிரன் எங்க இருக்குது? அந்த சுக்கிரன் யாரு காலில் இருக்கிறாரு? குரு 12ல். திசாநாதன் 6ல், புத்திநாதன் 8ல். 6, 8 தொடர்பு. லக்னாதிபதி சந்திரன் புதங்காலு, புதன் நீசம். லக்னாதிபதி பலம் இல்லை. இந்த ஜாதகன் ஒரு நோய்வாய்ப்பட்டு 6ஆம் இடங்கிறது நோய், 8ஆம் இடங்கிறது ஆபரேஷன். எங்க சுகர்நாடியில் ஒரு நோய்வாய்ப்பட்டு உடம்பை அறுத்து ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கேட்டேன். ஆமா நாங்க கோமாடேஜில் இருக்கிற அப்படியான ஆமா நாங்க. இந்த ஜாதகன் இன்னும் 15 நாள் தான் உயிரோடு இருப்பார். 15 நாள் கழிச்சு இறந்துருவான்னு சொல்லிருக்கிறேன். இந்த ஜாதகனுடைய பேர் சிறிதர். இந்த சிறிதருடைய சொந்த தங்கச்சி தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்துச்சு. அந்த அம்மா பேர் கூட எழுதி வச்சிருக்கிறேன். எப்படிங்க? அந்த அம்மா பேர் கூட எழுதி வச்சிருக்கிறேன். அந்த அம்மா ஃபோன் நம்பர் தரேன். இந்த மாரி யாரோ ஒருத்தர் நீ ஃபோன் வாங்கி அந்த அம்மா கிட்ட இந்த மாரி சேலத்தில் இருக்கிற சுகர்நாடு விஜயன் உங்க அண்ணன் ஜாதகம் பார்த்தாரா, பார்த்து இப்படி சொன்னாரா, இத்தனை நாள் இறந்து பேர் சொன்னாரா? ஆமாம் பாங்க. ஏன் மரணத்தை சொல்லக்கூடாது? ஒரு ஜாதகம் பிறந்தானா இறக்கிறது உண்டு இல்ல. விஜயோட அப்பா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரா, பாட்டு படிச்சாரா எனக்கு தெரியாது. அந்த விதி மட்டும் சொல்றேன். பிறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி ஒன்று உண்டு. ஏங்க பிறக்கிறது சந்தோஷம். நீங்க ஒன்று தெரியுங்களா? ஒன்று சொல்றீங்க. பகவான் கிருஷ்ணன் மரணத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்? இந்த மாரி தேங்காய் பழம் வச்சு ஸ்வீட் வச்சு மரணத்தை ஏந்தி அவரோட சென்றார். நீங்க பிறப்பையும் சந்தோஷமா ஏத்துக்கணும், மரணத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கணும். இது இயற்கை. உன்னை கேட்டு என்ன கேட்டு இது நடக்காத, அவனை கேட்டுதான் நடக்கும். ஏன் மரணத்தை சொல்லக்கூடாது? அந்த சுகர்நாடி என்ன ஜோதிட ரகசியத்தில் 100 பேர் இறந்ததை எழுதி வச்சுக்கிறேன். எந்தெந்த தேதியில் இறந்தான் அப்படின்னு. இப்ப சொல்ற பாருங்க, ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொட்டாவை இறந்துருவாங்க. நீங்க சொல்லிட்டு இருங்க பணக்காரனா ஆவான், கோடீஸ்வரன் ஆவான், சினிமா நடிப்பான், அதெல்லாம் சொல்லிட்டே இருங்க. நீங்க உங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டா மரணம். துலா லக்னம் அதில் இருக்குது, எடுத்து தரேன். துலா லக்னம் 3ல் குரு, சுக்கிரனுடைய காலு. அந்த சுக்கிரன் 12ல், குருவுக்கு என்ன தொடர்பு வருது? 3, 8, 12. குரு திசை சுயப்பத்தில் செத்து போயிட்டான். நீங்க அவன் ஜாகும் போது 24, 23 தான். அதுல எழுதிருக்கிறேன். அவன் டேட்டா பர்த் சொல்லிருக்கிறேன், கொடுத்து வச்சுக்கிறேன். அதுல ஒரு 100கணக்கான பேர் செத்து போயிடுவான்னு சொல்லி செத்து போயிருக்கான். சாவு போறான், என்னைக்கு சாவு போறாங்க எழுதிருக்கிறான். சாவுவாங்க. கோயம்புத்தூர்காரருக்கு ஒருத்தர் 4 குறிச்சு வச்சுக்கிறேன். புதிய தளபதிங்கிற பூபதி ராஜன் ஜோதிட மீட்டுங்கள, புதிய தலைமுறையில புதிய
ஜோதிட தளபதிங்கிறதுல பூபதிராஜன் மீட்டிங்கில் கோயம்புத்தூர்காருக்கு சொன்னேன். அதே போல் அவர் இறந்துருக்கிறார். நீங்கள் மரணத்தை சொல்லணும், மரணத்தை சொல்லாது நீங்கள் சோசியம் பார்த்தா அது புளிச்சு போயிடும். இருக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன், என்கிட்ட கேளுங்க. அது போல நீங்கள் மரணத்துக்கு 100 விதி இருக்குது. இதில் மரணத்துக்கு அதிகமான வலிமை படைச்ச கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு. எப்படி ராகு வரும்? நம்மளுடைய டிஎன்ஏ யாரு? நம்ம தாத்தா, போட்டேன், முப்பாட்டன் எல்லாமே ராகு தானே. அப்போ உங்கள் பாட்டம் போட்டான்ல என்ன கர்மம் செஞ்சானே, உன் ஆயுள் காலம் நிர்ணயிக்கிறது உன்னோட டிஎன்ஏ. அந்த கிரகம் தான் ராகு. 3/3/1999 2:45 PM சேலன்னு போட்டு பாருங்க. லக்கணம் மிதுன லக்கணம் வரும். 2ல் குரு இருக்கும், 2ல் ராகு இருக்கும், 4ல் சந்திரன் இருப்பார், 5ல் செவ்வாய் இருக்கும், 9ல் சூரியன் இருக்கும், 10ல் சனி இல்லை 10ல் குரு சுக்கிரன் புதன் இருக்கும், மேசத்தில் சனி இருக்கும். அந்த ஜாதகனுக்கு ராகு சனிக்காலு, சனி நீசம், புத்தி குரு, குரு சனிக்காலு, சனி நீசம், ராகு திசை, குரு புத்தி. இறந்துடுவான்னு சொன்னா இறந்து போயிட்டான். 24 வயசு தான். இப்போ என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு சாதகம் பார்க்குற இந்த திசையில் இறக்குறான்னு சொல்கிறான், காப்பாற்ற முடியுமா? நான் வேணும்னா உங்களோட சொந்த பந்தம் ஜாதகத்தில் ஒரு 100 ஜாதகம் எனக்கு கொடுங்க. அந்த ஜாதகம் எந்த தேதியில் இறப்பான்னு எழுதி தரேன். நீங்கள் போய் மணி அடிங்க, பூசை பண்ணுங்க, மந்திரம் பண்ணுங்க, தந்திரம் பண்ணுங்க, மாயாஜாலம்னு காப்பாற்றி விடுமாக்கா? முடியாது. உங்கள் தந்திரம் மந்திரம் மாயாஜாலம் பரிகாரம் முடியவே முடியாது. விஜய் முதலமைச்சரான மந்திரம் தந்திரம் பண்ணார். இயற்கையாக வந்துருச்சுங்க. பிறக்கும் போதே இறக்கின்ற செய்தி ஒன்று இருக்குது. பிறக்கும் போதே சிஎம் ஆவான்னு இருக்குது. பிறக்கும் போதே அவன் கோடீஸ்வரன் ஆவான்னு இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லி ஆகணும். இப்போ நான் ஒரு பையன் ஜாதகம் பார்த்தேன். அந்த பையன் ஜாதகத்தில் நம்ம சிலம்பு விளையாடுறாங்களே, நீ சிலம்பு விளையாட்டு சொல்லி கொடுக்குற மாஸ்டரானு கேட்டேன். ஆமாங்கிறான். இப்போ சிலம்பு விளையாடுறதுக்கு ஒரு விதி இருக்குமில்ல, 3/6 3/9/10 6ஆம் பாவத்தில் தான் சிலம்பு மாஸ்டர். நான் போன ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நம்ம விஜயகுமார் நடத்தக்கூடிய மாதாந்திர கருத்தரங்கத்தில் அந்த ஜாதகத்தை போட்டு விளக்கி இருக்கிறேன். அவர் 2 நாளில் வீட்டுக்கு வருங்கிறாரு. பாருங்க, ஒரு ஜாதகத்தில் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் 3, 9, 10, 6 தொடர்பு இருந்தால் சிலம்பாட்டம். அந்த 3, 9, 10, 6 தொடர்புட்டு 5ஆம் பாவத்தில் தான் சினிமா நடிப்பான். சினிமாவில் 5ஆம் இடம் தான் ஹீரோ. அவன் ஹீரோவை நடிப்பான். சரி, 3 என்ன? 12 பாவமோ உடல் அங்கமோ. 3ஆம் பாவம் எது? கை சொல்ற. 9ஆம் பாவம் எது? தொட தட்டுன. கையங்காலம் ஆட்டினா தானே சினிமா. கையங்காலையும் ஆட்டினா தானே சினிமா. 10 தொழிலா செய்வான்ல. 6ங்கிறது நிரந்தரமான தொழில் இல்லை. 3, 9, 10 6ஆம் பாவத்தில் தான் சினிமா நடிப்பான். நீங்க செயலதம்மா ஜாதகம் தெரியுமா? உங்களுக்கு தெரியணும். ஐயாவுக்கு தெரியும், எனக்கே தெரியும் சொல்ல. அந்த அம்மாவோட ஜாதகத்தில் சொல்றேன். 24/2/1948, அதுவும் 3 மணிக்கு பிறந்தது, 2:45 பிறந்தது, மைசூர் மாகாணத்தில். போடுங்க, மிதுன லக்கணம் வரும். 3ல் சந்திரனும் செவ்வாய் இருக்கும். 3ங்கிறது கையே. 9ல் சூரியனும் போதும் இருக்குது. அந்த சூரியனும் போதும் 10ஆம் அதிபதி காலில் இருக்குது. அந்த அம்மா டான்ஸ் ஆடினாங்களா? அந்த அம்மா சினிமாவில் நடிச்சாங்களா? 5ஆம் பாவம் தானே புகழ். 5ஆம் அதிபதி யார் அந்த அம்மாவுக்கு? சுக்கிரன். 10ஆம் பாவத்தில் உச்சமா 5 உத்தம் 5ஆம் பாவத்தில் உள்ள பணம் பெற்றுருச்சா? அப்ப அந்த அம்மா சினிமாவில் கொடி கட்டினுச்சா? அரசியல் சூரியன் தானே. சூரியனும் சுக்கிரனும் பலம் பெற்றுச்சா? சிஎம் ஆனாங்களா? சரிங்க, மரணத்தை சொல்றீங்க. ஒருத்தன் செத்தா அரசாங்க கவர்மெண்ட் லீவ் விடுவான். ஒருத்தன் செத்தா சாதிச்சன சொந்த பண்ணது தெரியாது, அண்ணாத பண்ண காணா போனவ போயிடுவான். பருத்தி வீரம் படம் பார்த்தீங்களா? அதில் கதாநாயகி சொல்லுவா, டே என்ன காணா பணம் ஆக்கிடுறா அப்படின்பா. என்ன சொல்லுவா? காணா பணம் ஆக்கிறான்பா. அப்படின்னா என்ன? கையும் காலையும் வெட்டி கசகசன்னு கட்டி இந்த ஒரு உருவம் செத்து தெரியாதபடி கொண்டு எஞ்சிடுவானா. ஏங்க, ஒருத்தர் செத்தா யாருமே தெரியல, காணா பணமா போயிடுறான். ஒருத்தர் செத்தா உலகமே அழுவுது. அரசாங்கம் விடுமுறை விடுறாங்க. இதுக்கெல்லாம் எந்த இடம், எந்த பாவம்?
அரசாங்கம் லீவ் விடுறதுக்கு எந்த பாவம்? ஒருத்தர் செத்தாங்கன்னா அவளை சீவசமாதி கட்டி கோயில் கட்டி வெளிப்படுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜோதிடத்தில் விதி வேணும்ல. சாவறது 3-8-12 இது மரணம். 12ஆம் பாவம் தான் கல்லறை. என்ன பாவம்? கல்லறை. 12ஆம் பாவத்தில் கல்லறை மட்டுமா இருக்குதா? கல்லறைக்கு துணையா இருக்கிறது கட்டில் சுகம், வெளிநாடு, குழி தோண்டி புதைக்கிறது. அப்ப 12ஆம் பாவத்தின் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் உச்சம் பெற்றால், அந்த ஜாதகன் இறந்தால் அரசாங்கம் லீவ் விடுங்க. 12ஆம் அதிபதி 6-8-12 மறைஞ்சி பாபரங்களை பார்த்து இருந்தா அவன் செத்தா காணாப்பணம் ஆயிடுவான். இப்ப சித்தர்கள் உங்களுக்கு நிறைய தெரியும், தெரியாதெல்லாம். திருப்பதியில் என்ன சித்தர் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க? கொங்கணர். நம்ம திருவண்ணாமலையில் இடைக்காட்டு சித்தர், நம்ம பழனியில திருப்பட்டூர்ல திருச்சி மாவட்டத்தில் பதஞ்சலி, இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாமே வச்சு சிவசமாதியாகிய லட்சக்கணக்கான பேர் தொட்டு கும்பிடுறோமா? அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன கிரக நிலை இருந்திருந்தா செத்த வேட்டி 1000 ஆண்டு காலம் அந்த புகழ் இருக்குதே. லக்கணத்துக்கு 12ஆம் பாவத்தில் குருவும் ராகும் இருந்து, லக்கணாதிபதியும் 12ஆம் அதிபதியும் 6ஆம் பாவத்தில் இருந்து நேருக்கு நேர் பார்த்தால் அவன் இறந்தால் சீவசமாதி கட்டுவான். அவன் செத்த வேட்டி 1000 வருஷம் அவனை கும்பிடுவான், அடிப்படுவான். சோதிடத்தில் விதி வேணுமா வேண்டாமா? கன்னி உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்றேன். கன்னி லக்கணம், 12 குருவும் ராகும், கும்பத்தில் சூரியனும் புதனும். நான் பார்த்து கூப்பிட்டு சொன்னதே இதுதான் சொன்னேன். சித்தரே இப்படிதாங்க அவர்கிட்ட பேசுவேன். அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். சித்தரே அப்படிம்பேன். நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னார். நீ ஒரு சித்தர், உனக்கு திருமணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, உனக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை, நீ உலகத்துக்கெல்லாம் குழந்தை, நீ உலகத்தையே குழந்தைய எடுத்து வளர்த்து பண்ண. தமிழ்நாட்டில் பிறந்த அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார். அவர் இருந்தாங்கன்னா சிவசமாதி அடைவார். உங்களுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் விதி வேணுங்க. அந்த விதி பலமா பலவீனமானு பார்க்கணும் இல்ல? சரிங்க, ஒரு ஜாதகம் வந்துச்சு உங்ககிட்ட, ஊமை. இந்த ஜாதகம் ஊமைன்னு சொல்லணும்ல? உங்ககிட்ட ஊமைங்கிறதுக்கு விதி என்ன வச்சுக்கிறீங்க? மீனா சொன்னால சரக்கு வச்சிருக்கிறேன், வறுத்த கோழி மிளகு போட்டு இறத்தி வச்சிருக்கிறேன், பிடிச்சா சரக்கு அந்த கோழியை தின்னு இல்லை என்ன தின்னு சொன்னல, சரக்கு இருக்கணும்ல? ஒரு ஜாதகம் வந்துருச்சுங்க, இந்த ஜாதகம் ஊமைங்க, ஊமை ஜாதகங்க அப்படி சொல்லுமா சொல்லக்கூடாதா? நெகட்டிவா சொல்லவே கூடாதா? அப்ப சொல்லணும்ல? அப்ப சொல்றது விதி வேணும்ல? மீனா சொல்லிக்கிற சரக்கு வச்சுக்கிறோம்ல? 12 பாவமும் உடல் அங்கமும் நைட்ல 1 மணிக்கு எழுப்பி, ஐயா ரவிச்சந்திரன் ஐயா, 2ஆம் பாவம்னா என்ன அப்படின்னா வாயு, 3ஆம் பாவம்னா குரலே, 4ஆம் பாவம்னா இருதயம், 5ன்னா மேல் வயிறு. மனுஷனுக்கு 2 வயிறு இருக்குதுங்க. சரி, மேல் வயிறு எதுக்கு, கீழ் வயிறு எதுக்கு சொல்றேன். 12 பாதி சொல்லிடுறேன். லக்னங்கிறது சிரசு, 2ஆம் இடங்கிறது முகம், வாய், பல்லு, நாக்கெல்லாம். 3ஆம் இடங்கிறது சொல்றேன். 4ங்கிறது நெஞ்சு, 5ங்கிறது மேல் வயிறு, 6ங்கிறது அடி வயிறு, 7ங்கிறது இடுப்பு, 8ங்கிறது மறைமுக உறுப்பு, 9ங்கிறது தொடை, 10ங்கிறது முழங்கால், 11 கணுக்கால், 12 பாதம். யாருக்கெல்லாம் மேசத்தில் புதை இருக்குது அவங்களுக்கெல்லாம் பாதம் வெடிக்கும். பாதத்தில் ஏதாச்சும் ஒரு வைத்தியம் பண்ணின்னு சொல்லுங்க, கண்ணு மூடிக்கிட்டு. தப்புன்னா அந்த விஜயனுக்கு போன் பண்ணுங்க. உங்க வார்த்தை தப்பவே தப்பாது. ஏன்னா காலபுருஷத்துக்கு 12ஆம் பாவத்தை ஒரு நீச்ச கிரகம், பாதம் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி, 2 வயிறு ஏங்க மனுஷனுக்கு 2 வயிறு இருக்குதா? யாருக்கு 2 வயிறு? ஆணுக்கா பொண்ணுக்கா? சார், ஆணுக்கா பொண்ணுக்கா 2 வயிறு? பெண்ணுக்கு மட்டும்தான் 2 வயிறு. சரி, பொண்ணுக்கு, ஆணுக்கு 5ஆம் பாவம் குழந்தை உற்பத்தி, பொண்ணுக்கு 9. சார், நமக்கு இருக்குதுல வயிறு, இந்த வயிற்றுக்கு மேல ஒரு வயிறு வச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு மட்டும். இந்த வயிற்றுக்கு இந்த குடலு,
கல்லீரல், ஈரல், பெருங்குடல், சிறுங்குடல் எல்லாம் உள்ள இருக்குது. அதுக்கு மேல ஒரு லேயர், அதுக்கு மேல ஒரு லேயரை ஒட்டி இந்த சதைக்குது இல்ல, இந்த சதைக்கும் அந்த உள்ளுறுப்புக்கும் மேல ஒரு லேயரை ஒட்டி நடுவுல ஒரு கேப் வச்சுக்கிறான். அதுதான் கர்ப்பப்பை. பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க இன்னும் அறுத்து பாருங்க. நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் நல்ல கண்ணு இறந்துட்டாருல்ல, அவரை புதைச்சாங்களா எரிச்சாங்களா? சொல்லுங்க சார். ஐயா சொல்றத உண்மை. தானம் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த மனசு வரும்? அவர் இருந்துக்கிறார். எதுக்கு கொடுத்தாங்க? நான் சொன்ன பாத்தீங்களா, பெண்களுக்கு 2 வயிறு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரே வயிறு தான் இருக்கும். இந்த சதை கிழிச்ச உடனே உள்ள குடல், குண்டாமணி, இந்த நம்ம சொல்லக்கூடிய எல்லாம் இருக்கும். நீங்க பெண்களுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படி இருக்காது. இந்த மேல கர்ப்பப்பை இருக்கும். அது கர்ப்பப்பைக்கு அடுத்து ஒரு லேயர், ஒரு ஒரு திரை, ஒரு பேப்பர் மேல வச்சுங்களேன். அதுக்கு உள்ளத்தான் குடலு, குண்டாமணி, ஈரல், கல்லூரில், செவுரு ஊட்டி என்னென்னமே எல்லாத்துக்கும் இருக்கும். பெண்களுக்கு தான் 2 வயிறு, ஆண்களுக்கு 1 வயிறு தான். ஆனா ஆண்களுக்கு 2 வயிறு நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு மட்டும் 2 வயிறு. ஆணுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், பெண்ணுக்கு 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அதான் நல்ல குழந்தை பெற்றுக்க முடியும். அப்ப 12 பாவமும் உடல் அங்கமும் எந்த நேரத்தினாலும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல 9 கோள்களும் உடல் உறுப்புகளுங்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஓமன்னு சொல்லணும். இப்ப ஓமனை என்ன பண்ணணும்? லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி தனக்கோ லக்கணத்துக்கோ 6, 8, 12 பகை, நீசம், அஸ்தகமான வாயு ஓமன்னு சொல்லுங்க. அந்த ஜாதகம் அந்த நோட்டில் இருக்குது. கன்னி லக்கணம் 2ல் செவ்வாயும் சுக்கரனும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது. ராகு 8ல் நீசம். இதுல இன்னொன்று கூட இருக்குது சார். நான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிட்டாலும் எடுக்கலாம், சரி மறந்து கூட போயிருங்க. ரிஸ்பத்தில் ராகு அது உச்சம் இல்ல, ரிஸ்பத்தில் ராகு அது நீசம், விருச்சகத்தில் ராகு அது உச்சம். அந்த ஜாதகம் உங்களுக்கு வாங்கி காட்டுற பாருங்க. கன்னி லக்கணம் 2ல் செவ்வாயும் சுக்கரனும் துலான்ல சுவாதி நட்சத்திரம் தனக்கு 8ல் ராகு நீச்சம். வாயு ஓமன்னா ஆமான்னு விட்டாங்க சார். லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை, நீசம், அஸ்தகம், சந்தியில இல்ல மிருத்தி பாகையில ஏதோ ஒரு இதில் பலவீனப்பட்டதா வாய் ஊமே போயிடும் சார். ஊமை. அப்ப ஊமனா எடுத்துக்கணும்ல, ஒரு ஜாதகம் பார்த்தா ஊமனை சொல்லணும்ல. சரி, அங்கத்தில் குறைபாடுகள் உண்டா இல்லையா சார்? சிவாஜி கணேசன் பாகப்பிரிவினையா, பாகப்பிரிவினை ஒரு படம் இருக்கான். அதில் சொல்லுவா இந்த இந்த என்ன யாரு காதலிப்பாங்கன்னு. அப்ப அங்கத்தில் குறைபாடு இருந்தாலும் உள்ளத்தில் நிறைஞ்சிருந்த மனுஷன் தான் காதலிப்பேன்னு சொல்லுவான் அந்த பாட்டில். அது மாதிரி அங்கத்தில் உடல் உறுப்புகள் ஊனம் இருக்குதா இல்லையா சார்? லக்கணமும் 8ஆம் பாவமும் ஒரு ஜாதகத்துக்கு தொடர்பு ஏற்பட்டா வெட்டு. லக்கணங்கிறது என்ன? லக்கணங்கிறது ஜாதகம், ஒரு ஒரு மரஞ்செடி கொடி, ஒரு உயிர் தோட்டம். அது 8ஆம் பாவங்கிறது வெட்டு விடுறது. விருச்சக லக்கணம், லக்கண புள்ளி புதங்காலில், செவ்வாய் புதங்காலில், புதன் 8ல், அந்த ஜாதகனுக்கு ஒரு கால் கட்டு, அங்கத்தில் ஊனம், அங்கத்தில் ஊனமாயிருவான். எப்பவுமே 1, 8 தொடர்பு வரக்கூடாது. விருச்சக லக்கணத்தில் லக்கண புள்ளி கேட்டை 4 பாதத்தில் கூடாது, இருக்கலாம் கூட. அந்த புதன் 8க்கு போகக்கூடாது. லக்கணாதிபதி புதங்கால வாங்கி அவர் 8க்கு போகக்கூடாது. 1, 8 தொடர்பு ஊனம், ஏதோ கை காலில் விட்டு. இது பள்ளிப்பாளையத்தில் MM சிஸ்டம் முகுந்தன் முரளி இந்த மாதிரி மாதாந்திர கூட்டம் நடத்துறாரா, அவருடைய அதில் ஒரு ஜாதகத்தை போட்டாங்க. இந்த ஜாதகம் பலன் சொல்லணும். இந்த ஜாதகம் அந்த ஊரில் அந்த வீட்டில் அந்த உள்ளதாங்கிறார் வேட்டியை பாதம் வரைக்கும் கட்டி இந்த ஜாதகம் சொல்லுனாங்க. அங்கத்தில் ஊனம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு காலில் பாதி கால் எடுத்துட்டாங்கன்னா அவர் இந்த நடந்து வர்றாரு, அருமையாக நடந்து வர்றாரு. வேட்டியை கழட்டிவிட்டு வேட்டியை தூக்கிட்டு பார்த்தா தொடையில பாதித்தோட காணும், கட்டாகி பொறுத்திருக்கிறாங்க நம்மளுக்கு இது. அப்ப 1, 8 தொடர்பு ஏற்பட்டால் ஒரு ஊனம் பண்ணிடும். ஒரு ஜாதகத்தில் நீ எப்படி பொருத்தணும்னா லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி யாரோட தொடர்பு கொள்றாங்க. அப்ப தொடர்பு கொண்டா அதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு.
அப்போ இப்படித்தான் பார்க்கணும். லக்னம் இப்போ ஒரு லக்கண புள்ளி இருக்குது, 9 கூட என் காலில், லக்னாதிபதி 5ஆம் அதிபதி காலில், சந்திரன் லக்னாதிபதி காலில், அந்த ஜாதகன் உலக அளவில் புகழ் பெறுவான். என்கிட்ட ஜாதகம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்போ உலக அளவில் புகழ் பெறுவான். லக்னம், லக்னாதிபதி, சந்திரன் இவங்கெல்லாம் 1-9 பலம் பெற்று 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலம் பெற்றால் அந்த ஜாதகம் உலக அளவில் புகழ் பெறுவான். இது உதாரணமாக விஜய் ஜாதகமே எடுத்துங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், விஜய் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டான்னு மட்டும் நினைக்கிறீங்க. இந்தியாவே ஒரு நாளைக்கு ஒரு கலக்கிடுவார். இந்தியாவே பிரதமராக நியமிக்கிறதுக்கு விஜய் கையில் இருக்குது. ஏன்னு கேளுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட 5 மாநிலம் எலெக்ஷன் நடந்துச்சா? எங்கெங்க? தமிழ்நாடு, கேரளாவில் இங்கே தான் விஜய் கொடி கட்டி ஓட்டு கேட்டாங்களா? கேரளா ஃபுல்லா லேடிஸுங்கெல்லாம் விஜய் கொடி கட்டி விஜய் கோஷம் போட்டு தான் ஓட்டு கேட்டாங்க. அதனால தான் காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சு. பாண்டிச்சேரியில் நேற்று கட்சி ஆரம்பிச்சார், அவர் ஜெயிச்சுட்டார். ஒரு எம்எல்ஏ அங்கே ரங்கசாமி ஜெயிச்சார். விஜய்க்கு கர்நாடகத்தில் உண்டு, ஆந்திராவில் உண்டு, தெலுங்கானாவில் உண்டு, கேரளாவில் உண்டு, ஏன் வடக்கு வரைக்கும் உண்டு. அவர் ஒரு நாளைக்கு இந்தியாவில் பிரதமரை ஒரு நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தகுதி இருக்குது. நான் நிறையா யூடியூப்பில் சொல்ல போகிறேன், ஆனால் ஆகுவார் அந்தமாரி. அதுபோல் உங்களுக்கு லக்கணம் தான் பிரதானமானது. லக்கணத்தை பலம் பெற்றதா பலவீனம் பெற்றதா முதல் ஆய்வு பண்ணுங்க. லக்கணத்தை பலம் பெற்றது பலவீனம், இதை நீங்கள் ஆய்வு பண்ணாது சொல்லவே முடியாதுங்க. அதே போல் 12 பாவமும் ஆய்வு பண்ணணும். 2ஆம் பாவமும் பலமாக இருக்கணும். 2ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கமாயி கல்விக்காரனாக புதனம் கெட்டு போயிட்டு எப்படிங்க படிப்பான்? படிக்க மாட்டாங்க, படிப்பு வராது. இது போல எல்லா பாவத்தையுமே நீங்க ஆய்வு பண்ணி பலம் பலவீனம், இந்த பலங்கிறதுக்கு 24 விதம், பலம் பலவீனங்கிறதுக்கு 24, பலம் பெறதுக்கு 24. அந்த நோட்டில் கொடுத்துக்கிறேன், வேணும்னா அவர்கிட்ட வாங்கி பாருங்க. 12 பக்கம் அதை மட்டுமே எழுதிருக்கிறேன். 12 பக்கம் அது மட்டுமே எழுதிக்கிறேன் சார், வாங்கி படிங்க. 12 பக்கத்தில் பலம் லக்னாதிபதி பலம் பெறதுக்கு எத்தனை, 2ஆம் பாவம் பலம் பெறதுக்கு 12 பாவத்துக்கும் பலம் பலவீனம் எடுத்து சொலையா உரிச்சு கொடுத்துக்கிறேங்க. அதை பார்த்துட்டியா ஜோசியம் சொல்லக்கூடாது, அருமையாக சொல்லலாம். இன்னொன்று 2 மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்த உடனே சொன்னேன், இவனுக்கு ஆண் உறுப்பு இல்லை, ஆண் உறுப்பு வேலை செய்யாது, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத, ஒரு பொண்ணை வேஸ்ட் பண்ணி விடுவான்னு சொல்லிருக்கிறேன். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசமானா ஆண் உறுப்பு இருக்காது, ஆம்பளையா இருக்கலாம். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்று 2 இருந்தால் சன்னியாசி சாதகம். கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, குட்டி இல்லை, எதுவும் இல்லை, தனியாக தான் வாழுவான், இப்படி வாழ்ந்து கொண்டே இருப்பான். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் 24 காரகத்தை பலமா பலவீனமானு சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியத்தில் எழுதியிருக்கிறேன். இங்கே மட்டும் போகல, உலகத்தில் எத்தனை நாடு இருக்குதோ அந்த நாட்டில் அத்தனை பேரும் வாங்கி வச்சிருக்கிறாங்க, படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு 10 பேராச்சும் வாங்கி படிப்பாங்க. அந்த நூல் அவ்வளோ வலிமையான நூல். நீங்கள் எந்த முறையிலே சோசின்னு சொல்லுங்கள், சுகர்நாடியில் ஜோதிடம் தெளிவாக சொல்லலான்னு சொல்லி எனக்கு கொல்லிமலையில் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நடத்த 24வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் அருமை நண்பர், உயிர் நண்பர் நம்ம ரவி என்கிற ஜெயக்குமாருக்கு நன்றி கூறி, இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோலஜி கரூர் என்கிற இந்த சேனலை பார்த்து கொண்டு உள்ள அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பாக 24வது கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்து ஐயா சுகர்நாடி அடிப்படையில் ஜோதிட கருத்துக்களை வலிமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஐயா சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் உண்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாலுமே. அதில் என்னுடைய கருத்துக்களை நான் கொஞ்சம் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால், ஒரு எதிர்கருத்து இருந்தால் மட்டும்தான் எந்த கருத்துக்குமே வெற்றி உண்டு அப்படிங்கிறத விஷயம் வெல்லும். சரிங்களா? அப்போது அதாவது நம்ம ஜோதிடத்தில் ஐயா சொன்னாங்க, ஆர்மையா சொன்னாங்க, பாரம்பரியத்தை தாண்டி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. பாரம்பரியம் இல்லாமல் எந்த கருத்துக்களும் அங்கே வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. ஆனால் ஐயா சொல்லும்போது சுகர்நாடியில் நான் இந்த விதியில் பார்க்குறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். எந்த விதியும் குற்றம் சொல்ல, நான் இந்த விதியில் பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப மரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் மரணத்தை யாருமே வெளிப்படையாக பேசுறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை. ஆனால்
ஆனால் பட்டு ஐயா மட்டும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு, சரிங்களா? அது அது அவருடைய வாக்கு. ஆனால் பட்டு இதில் வந்து அதாவது ஒரு மரணம் வரணும்னால் நம்ம பாரம்பரியத்தில் என்ன விதியை நீங்கள் பயன்படுத்துவீங்க, சரிங்களா? ஒரு மரணம் வரணும்னால், மரணத்தை சொல்லணும்னால் எந்த விதியை பாரம்பரியத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, எந்த விதியை பயன்படுத்துகிறோம்? அதாவது மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான், அந்த திசைக்கான புத்தியோ திசையோ நடந்தால் மட்டும்தான் ரெண்டுமே சம்பந்தப்படணுங்கிறான். மாரகாதிபதியும் சம்பந்தப்படணும், பாதகாதிபதியும் சம்பந்தப்படணும். அப்படி சம்பந்தப்பட்டு திசை புத்தி நடந்தால் மட்டும்தான் அந்த மாரத்துக்கான கண்டமோ மாரத்துக்கான தண்டனையோ பெற முடியும் அப்படிங்கிறத விதி எழுதப்பட்டிருக்கு ஒன்று. அப்போ இந்த விதியில ஜெயலலிதா அம்மா ஜாதகத்துல குரு திசையில குரு புத்தியில அவங்க இறந்தாங்க, சரிங்களா? அப்போ அவங்க இறக்கும் போது மாரகாதிபதி திசை, பாதகாதிபதி புத்தி, சரிங்களா? பாதகாதிபதி திசையும், அதாவது குரு எங்க இருந்துச்சு அவங்களுக்கு? மிதுன லக்னம் ஐயா சொல்லிட்டாங்க, 7ல இருந்தாங்க, சரிங்களா? அப்போ அன்னைக்கு அந்த இதை அம்மா ஜெயிக்காம இருந்தா நான் வரும்னு முன்னாடி சொல்லிட்டேன். ஆனா பட் என்னால வெளிப்படையா ஒரு விஷயத்தை கொடுக்குற இடத்துல நம்மளால இல்ல, அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றதுல மற்றவங்க பாதகத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, பாதகம் வந்துருமோ அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி வெளியே வந்துடுறோம். இப்ப கூட விஜய் ஜெயிச்சதை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த கருத்துல அடுத்ததுல நான் சொல்றேன் உங்களுக்கு, அடுத்த பேசும்போது சொல்றேன். இந்த விதிக்கு மட்டும் சொல்றேன். அதாவது இப்ப பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் ஜெயலலிதா ஜாதகத்துல சம்பந்தப்படுதா இல்லையா? சம்பந்தப்படுது. அப்ப குரு ஆட்சியா இருக்கார். அந்த ஆட்சிக்கான நிலையை அவங்க பெற்றதுனாலதான் என்ன செய்யுது, அவங்க மாறதுக்கான தண்டனை பெறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு ஐயா ஒரு ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஜாதகம் சொன்னாரு, சரிங்களா? அதுலயும் பாருங்க, அதாவது என்ன லக்கணம் சொன்னாருங்க? விருச்சக லக்கணமா? அந்த விருச்சக லக்கணத்துக்கு அவர் நடக்கிற திசை என்ன திசைங்க? சூரிய திசை. என்ன புத்திங்க? ராகு புத்தி. அந்த சூரியனும் ராகு எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காருங்க? 8ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப மாரகாதிபதி யாருங்க அதுக்கு? என்னங்க? அப்ப மாரகத்துக்கான ஒப்பான ஒரு திசையோ புத்தியோ வரும்போதுதான் மாரகத்துக்கான கண்டத்தை கொடுக்குதுங்கிறத நிதர்சனமான உண்மை. பாரம்பரியத்தையும் சுகர்நாடியும் இணைச்சு சொல்லும் போது இந்த விதிகள் பாரம்பரியத்திலையும் இருக்கு, திதியிலையும் இருக்குது, சுகர்நாடியிலையும் இருக்குது, எல்லாத்துலயுமே இருக்கு, சரிங்களா? ஆனால் ஐயா சொன்னது சுகர்நாடியில, சரிங்களா? நாம சொன்னது பாரம்பரியத்தில், அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஓகே சார், நான் வந்து அந்த மரணத்துக்கு சொல்லும் போது இந்த சாலுவை எடுத்துட்டு வந்துட்டார். இந்த சாலு எடுத்துட்டு வந்து நின்னாவே எந்த மேடையிலையும் நான் முடிச்சிடணும்னு அர்த்தம். இப்போ சரம் 2-7 மாரகம், சிரம் 3-8 மாரகம், உபயம் 7-11 மாரகம். சரம்னா மேசம், அது மட்டும் வச்சுங்க. மேசத்துக்கு 2-7 சுக்கிரன் கொல்ல மாட்டார். பரணி பூரம் போராட்டத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அது கொல்லும். இது 1000 மீட்டரில் சொல்லியாச்சு. நீங்கள் சரத்துக்கு 2-7 மாரகம்னா அந்த மாரகாதிபதி கொல்ல மாட்டார். மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் கொல்லும். இது மரணத்துக்கு ஒரு 100 விதி இருக்கு சார், எல்லாம் சொல்லிருக்கிறேன். இதுமாரி நிறைய சொல்லுவேன். சாலு வந்தோன்னு எடுத்துக்கிட்டலாம் சொல்லிருப்பேன். சந்தோஷம். அதாவது ஒவ்வொரு கருத்துக்களும் ஒரு புரிதல் இருக்கும்ங்கிறதா உண்மையான விஷயம். எல்லா ஜோதிட கருத்துக்களிலும் ஒரு ஆழமான கருத்து இருக்கும் கண்டிப்பாலுமே. ரைட், ஓகே. ஐயாவுக்கு பொன்னாடை போத்த விதமாக என்னுடைய அன்பு நண்பர் ரவிச்சந்திரன் ஐயா அவங்களாலும், அதாவது ஜெயவேல் ஐயா, அதாவது ஒவ்வொரு இருவர் தலைமையில் ஒருத்தரை பேச வைக்கிறதாக இன்னையிலிருந்து புரோகிராமை மாற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு தலைமையிலிருந்து சிறப்பு பேச்சு கொடுக்க வச்ச ஜெயபால் ஐயா, ரவிச்சந்திரன் ஐயா அவங்க தலைமையில், அதாவது விஜயன் ஐயா அவங்க சிறப்பான சுகர்நாடியில் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக இருவரும் வந்து பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறோம். ஓகே.